நம்ம சேனலில் ஈஸியாக தக்காளி தொக்கு செய்யுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்திக்கங்க. நம்ம நறுக்கி வச்சிருந்த தக்காளி வந்து உள்ளே சேர்த்துக்கங்க. இந்த மாதிரி ஸ்லைஸ்லாம் கட் பண்ணி உள்ளே சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. அது கூட கொஞ்சோண்டு புளி, நெல்லிக்காய் சைஸில் புளி சேர்த்திக்கங்க. பூண்டு ஒரு 10 பல் போட்டுக்கோங்க. நல்லா வெந்ததுக்கப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் 4 ஸ்பூன் நல்லெண்ணெய், கடுகு 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கங்க. கடலைப்பருப்பு 1/2 ஸ்பூன், உளுந்தப்பருப்பு 1/2 ஸ்பூன், ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 வரமிளகா, இடித்து வச்ச பூண்டை சேர்த்திக்கங்க. பெருங்காயம் ஒரு 1/2 ஸ்பூன், அரைச்சி வச்ச தக்காளி வந்து அப்படியே உள்ள மிக்ஸ் பண்ணிக்கோங்க. போட்டு நல்லா கிளறி விடுங்க. பாருங்கள், அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கிளறி விடுங்க. மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், வெந்தயம் கடுகு வறுத்து பொடி செஞ்சு உள்ளே போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. போட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. கிளறிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை ஆயிரும். அவ்வளோதாங்க, நம்ம தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம ஒரு கண்ணாடி பாட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை சூடான சாப்பாட்டில் போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைகளுக்கு கொடுத்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்களுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.